Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை அழித்தொழிக்க முயலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் கல்வி நிதி வழங்க மத்திய அமைச்சர் பிளாக்மெயில் செய்வதாக குற்றம் சாட்டினார். ஒரு சில தடைகள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்னும் வேகமாக இருந்திருக்கும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சில தடைகள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் வேகமா வளர்ந்திருக்கும். அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தருவோம்னு திமிரா பேசுகிறார். யாரு? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சி செய்யாம கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார். யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.